ஒரு மனிதனுடைய வார்த்தையை கேட்டு பயந்து கொண்டிருக்கிறோம். மனித சமுதாயத்தின் வார்த்தையும் அவருடைய பயமுறுத்தலை பார்த்து பயப்படுகிறோம். உங்க கையில என்ன வச்சிருக்கீங்க தெரியுமா? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனுடைய வார்த்தைகள், உண்டாக்கும் வார்த்தைகள், உயிரூட்டும் வார்த்தைகள், ஜெயிக்கும் வார்த்தைகள், துரத்தும் பிசாசனுடைய சத்துவங்களை துரத்தும் வார்த்தைகள். இவைகள் எல்லாம் அந்த வசனம். கடைசியா ஒரே ஒரு காரியம் சொல்றேன் பாருங்க. இப்ப அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம்? இந்த வசனத்தை எப்படி பயன்படுத்துவது என்று நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து கடைசி காரியம், கர்த்தருடைய வார்த்தை யுத்தம் செய்கிறது, சண்டை போடுது, உங்களுக்காக உயிர்ப்பித்தது, வழிகாட்டினது, ஒழுங்கற்றவைகளை ஒழுங்காக்கினது, ஒன்றுமில்லாமல் இருந்து காரியங்களை உருவாக்கினது, உங்களுக்காக யுத்தம் செய்கிறது. கர்த்தருடைய வேதம் வெளிப்படுத்தின விசேஷம் 12:11 சொல்லுகிறது, மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் சாத்தானை ஜெயித்தார்கள். அல்லேலூயா. சாத்தானோட சண்டை போடுது அந்த வசனம். ஆட்டுக்குட்டியின் இரத்தமும் சாட்சியின் வசனமும். நம்ம இது வெறும் வார்த்தை தானே, வசனம் தானே படிக்கிறோம். இந்த வசனம் ஆவியின் பட்டயம் என்று சொல்லி எழுதியிருக்கு. கத்தி கையில் இருக்கிறது கத்தி. எபேசியர் 6:17 படிச்சு பாருங்க. ரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இது பட்டயம். அவர்களுடைய பட்டயம் இரும்பினால் ஆனது, அவர்களுடைய பட்டயம் வேறு உலோகத்தினால் ஆனது. உங்கள் பட்டயம் ஆவியினாலும் ஜீவனாலும் உண்டானது. சுடரொளி பட்டயம் அது, போராடுகிறது. அப்ப இந்த வார்த்தை என்ன செய்தான்? ஆதியிலே இருந்த வார்த்தை ஒன்றுமில்லாமல் இருந்து நமக்கு தேவையானதை உருவாக்கி கொடுக்கிறது. ஒழுங்கற்று போனவைகளை ஒழுங்காக்குகிறது, உயிரற்று போனவைகளை உயிர்ப்பிக்கிறது. உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோட அது யுத்தம் செய்கிறது. இவ்வளோ பெரிய வார்த்தைகளை வைத்துக்கொண்டு நம்ம கன்னத்தில் கை வைத்து கொண்டு அமர்ந்திருக்கலாமா? பிரச்சனைகளை பார்த்து பயப்படலாமா? ஏன் கர்த்தாவே எனக்கு மாத்திரம் இப்படி சொல்லலாமா? கர்த்தர் சொல்லுகிறார், நீ நல்லதனில் தான் என்று கொண்டிருக்கிறாய். உன் கையில் இருக்குது அந்த ஆசீர்வாதம், உன் பையில் இருக்குது அந்த ஆசீர்வாதம். நீ தான் படிச்சு முடிச்சுட்டு ஜிப்பை போட்டு மூடிடுறியே, பயன்படுத்து. கர்த்தர் சொல்லுகிறார்.